எனது 24 வயதில் நடந்த சம்பவம் இது. எங்கள் வீட்டில் அம்மா, நான் மற்றும் எனக்கு கீழ் ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் இருந்தனர். அப்பா நான் சிறு வயதில் இருக்கும் பொழுதே இறந்து விட்டார். அதன் பிறகு அம்மா தான் கிடைக்கும் வேலைகளை செய்து எங்களை மிகவும் சிரமப்பட்டு வளர்த்து வந்தார். நான் 8வது படித்து கொண்டிருக்கும் பொழுதே பாதியிலேயே படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல துவங்கினேன். ஏனெனில் அம்மா படும் கஷ்டத்தை பார்க்க முடியவில்லை. அதன் பிறகு அம்மா வேலைக்கு செல்லவில்லை. குடும்பத்தை நான் தான் பார்த்து கொண்டேன். என் அம்மா என்னையும் சரி, எனது சகோதர சகோதரிகளையும் சரி அன்பாக பார்த்து கொண்டார். பிறகு சில வருடங்கள் கழித்து நான் சம்பாதித்த பணத்திலிருந்து சிறிதாக சேர்த்து வைத்து தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தேன். அதன் பிறகு நானும் எனது தம்பியும் மட்டுமே இருந்தோம். தம்பி என்னை விட 2 வயது இளையவன். அவன் இப்பொழுது கல்லூரியில் படித்து வருகின்றான். கல்லூரி வெளியூரில் இருப்பதால் அங்கேயே தங்கி படித்து வருகிறான். விடுமுறை கிடைக்கும் போது எப்போதாவது வீட்டிற்கு வந்து செல்வான். நானும் திருமணமான வயதை அடைந்ததால் அம்மா எனக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டார். அதன்படி பெண் பார்க்கவும் தொடங்கிவிட்டார். எனக்கு இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளும் ஆசை இல்லை. ஏனெனில் சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதே என் கனவு. நான் அம்மாவிடம் நான் 2 வருடங்கள் வெளிநாட்டில் வேலை செய்து அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு வீட்டை கட்டிவிடலாம். அதன் பிறகு திருமணம் செய்து கொள்கிறேன் என்றேன். அம்மாவும் சிறிது யோசித்து சரி என்று சம்மதித்தார். நானும் சொன்னது போலவே சில நாட்களிலேயே வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடு செய்து வந்தேன். 7 மாதங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி சுமூகமாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் திடீரென எனது வீட்டில் இருந்து அவசரமாக வரும்படி தந்தி ஒன்று வந்தது. அப்பொழுதிருந்த காலகட்டத்தில் அதிகமாக தொலைபேசிகள் எதுவும் இருக்கவில்லை. கடிதம் மூலமே போக்குவரத்து நடைபெறும். அதுவும் வந்து சேர்வதற்கு 5 நாட்கள் வரை ஆகும். அவசரம் என்றால் தந்தியில் மட்டுமே தொடர்பு கொள்வார்கள். பெரும்பாலும் மரணம் செய்திகள் குறிப்பதற்கு மட்டுமே தந்தி வரும். நான் தந்தி வந்த உடனே பதறிப்போய் என்ன ஆனதோ என்று தெரியாமல் அன்று இரவு புறப்பட்டு மறுநாள் காலை இந்தியாவிற்கு வந்துவிட்டேன். பயணத்தின் பொழுது நான் அனுபவித்த துயரத்திற்கு அளவே இல்லை. காரணம், வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ என்ற பதட்டத்துடனே வந்து சேர்ந்தேன். வீட்டிற்கு வந்து அம்மாவை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியாகவே இருந்தது. வழி நெடுங்கிலும் அம்மாவிற்கு தான் ஏதாவது ஆகியிருக்குமோ என்று நினைத்து வந்தேன். அவரை பார்த்ததும் என்னையும் அறியாமல் சந்தோஷத்தில் அவரை கட்டிப்பிடித்து அழுதேன். அவரும் என்னை சமாதானம் செய்து அமர வைத்தார். பின்பு தம்பி தங்கைகளை பற்றி விசாரிக்க அவர்களும் நலமாக இருப்பதாக தெரிவித்தார். நானும் ஆச்சரியம் அடைந்தேன். திடீரென தந்தியடித்து வர சொல்லும் அளவிற்கு என்ன அவசரம் என்று அம்மாவிடம் கேட்டேன். அப்பொழுது கூட அம்மா எதுவும் சொல்லவில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஓய்வெடு, எல்லாம் நல்ல விஷயம்தான் என்று மட்டும் கூறினார். நானும் என்னவாக இருக்கும் என்று யோசித்தவாறே உறங்கி போனேன். அன்று மாலையே என்னை அழைத்து அம்மா என்னை அருகில் அமர வைத்தார். பிறகு, மகனே, உனக்கு ஒரு நான் நல்ல பெண் பார்த்துள்ளேன். அவளை திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அதனால்தான் உன்னை அவசரமாக வரச் சொன்னேன். நாளை மதியமே திருமணத்தை செய்துவிட வேண்டும். இதுதான் அம்மாவின் ஆசை என்றார். எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இவ்வளவு சீக்கிரம் எதற்காக திருமணம் செய்ய வேண்டும் என்று. ஆனாலும் அம்மாவிடம் வேறு எதுவும் கேள்வி கேட்கவில்லை. ஏனெனில் சிறு வயதிலிருந்தே எனக்கு எது நல்லதென்று என் அம்மாவிற்கு தெரியும். அதை மட்டுமே என் அம்மா எனக்கு செய்து வந்தார். இருந்தாலும் அம்மாவிடம் யார் அந்த பெண் என்று மட்டும் கேட்டேன். ஏனெனில் அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு அதிகமாகவே இருந்தது. அவரும் தனது பையில் இருந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து காண்பித்தார். அவளின் பெயர் ஆஷா என்றார். அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், அந்த பெண் எங்கள் ஊரைச் சேர்ந்தவளே. எனது வீட்டில் இருந்து 2 தெரு தள்ளிதான் அவளது வீடும் உள்ளது. சொல்ல போனால் என் தங்கையின் தோழிதான் 2-3 முறை மட்டும் வீட்டிற்கு வந்துள்ளாள். ஆனாலும் எனக்கு தான் மனது பலமான யோசனை ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வளவு சீக்கிரம் எதற்காக திருமணம் நடத்த வேண்டும் என்று. மறுநாள் வந்துவிட்டது. ஆனால் திருமணத்திற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அம்மா என்னிடம், உன்னிடம் உள்ள நல்ல துணிமணிகளை அணிந்து கொள் என்றார். நானும் அவர் சொன்னது போலவே புதிய உடைகளை அணிந்து கொண்டேன். பிறகு அம்மா அவரது தங்கையும் என்னை பள்ளிவாசல் இருக்கும் பகுதிக்கு அழைத்து சென்றனர். எனக்கு இது மேலும் ஆச்சரியத்தை அளித்தது. காரணம், பெண் முஸ்லிம் என்பதால் என்னை பள்ளிவாசலில் வைத்து எதற்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எனக்கு ஓடியது. என் அம்மா அவர்கள் முறைப்படி திருமணம் நடக்க வேண்டும் என்பதால் பள்ளிவாசலுக்கு சென்று அமர வைத்தார். நாங்கள் சிறிது நேரம் அமர்ந்திருந்தோம். பெண்ணின் வீட்டு சார்பாக பெண்ணும் அவரது அப்பா அம்மா மட்டுமே வந்திருந்தனர். பெண்ணின் உடல் முழுவதும் துணிகளால் மறைக்கப்பட்டிருந்ததால் அவளையும் காண முடியவில்லை. அவர்கள் முஸ்லிம் என்பதால் அவர்கள் முறைப்படியே திருமணத்தை வைத்துக்கொள்ள என் அம்மா ஒப்புக்கொண்டார். பிறகு கிராம தலைவர்கள் 4-5 பேர் எங்களின் சம்மதத்தை கேட்டு திருமணத்தை செய்து முடித்தனர். அம்மாவும் சின்னம்மாவும் அந்த பெண்ணை என் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். வரு வழியில் கூட நான் யோசித்து கொண்டேதான் வந்தேன்.
காரணம், சிறு வயதிலிருந்தே எனது அம்மா என் முதல் பையனுக்கு குதிரையில் ஊர்வலம் வைத்து பிரம்மாண்டமாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அடிக்கடி உறவினர்களிடம் கூறி பெருமிதம் கொள்வார். அப்படி ஆசைப்பட்ட அம்மா எதற்காக யாரையும் அழைக்காமல் திருமணம் செய்து வைக்கின்றார் என்று. வீட்டிற்கு வந்த பின்னர் பெண்ணை அழைத்து அம்மாவும் சின்னம்மாவும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது கூட பெண்ணை காண முடியவில்லை. நானும் சில நண்பர்களை காண்பதற்காக வெளியில் சென்று விட்டேன். வீட்டிற்கு வந்த பின்னர் அம்மா என்னிடம், மணப்பெண் உனக்காக உனது அறையில் காத்திருக்கின்றாள், நீ சாப்பிட்டு விட்டு போய் பார்க்கலாம், நீ போவதற்கு முன்னால் எனது அறைக்கு வந்து என்னை பார்த்து விட்டு செல் என்றார். அம்மா, நானும் சரி என்று தலையாட்டி விட்டு சாப்பிட அமர்ந்தேன். சாப்பிட்டு முடித்தவுடன் பெண்ணை பார்க்கும் ஆர்வத்தில் அம்மா கூறியதை மறந்து போனேன். நானும் வேகமாக எனது அறைக்கு சென்று பார்த்தேன். அங்கே சென்று பார்த்த எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், எனக்காக காத்திருந்த என் மனைவி வயிற்று வலியால் துடித்துக் கொண்டிருந்தாள். நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்க அவளின் சத்தத்தை கேட்டு அம்மாவும் சின்னம்மாவும் எனது அறைக்கு வந்து விட்டனர். பிறகு சின்னம்மா என்னிடம், 2 தெரு தள்ளி இருக்கும் பெண் மருத்துவரை கூப்பிட்டு அவரை உடனடியாக அழைத்து வரும்படி கூறினார். நானும் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியாமல் அவரை பார்த்து நிற்க அவரும் சீக்கிரம் செல் என்று கட்டளையிட்டார். ஒன்றும் புரியாமல் நான் வேகமாக அந்த மருத்துவரை காண சென்றேன். மருத்துவரிடம் விஷயத்தை சொல்ல அவரோ பதட்டம் எதுவும் அடையவில்லை. மாறாக, இவ்வளவு சீக்கிரமா என்று மட்டும் கூறிவிட்டு என்னோடு வீட்டிற்கு வந்துவிட்டார். இது எனக்கு மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பிறகு என்னை மட்டும் வெளியே நிற்க வைத்துவிட்டு மூவரும் சேர்ந்து அறைக்குள் சென்று விட்டனர். வெகு நேரமாக எனது மனைவி துடிக்கும் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் கழித்து ஒரு பச்சிளம் குழந்தையின் குரலும் கேட்கத் தொடங்கியது. அதுவரை ஒன்றும் புரியாமல் நின்றிருந்த எனக்கு இப்பொழுது ஓரளவு புரிந்துவிட்டது. அறையில் எனது மனைவிக்கு பிரசவம் நடந்துள்ளது என்று. நான் ஒன்றும் புரியாமல் புலம்பி போய் அங்கேயே அமர்ந்து விட்டேன். சிறிது நேரத்தில் மருத்துவரும் சென்றுவிட உள்ளே இருந்த அழகான ஆண் பிள்ளையை கையில் எடுத்து வந்தார் அம்மா. என்னிடம் குழந்தையை காண்பித்து, இங்கே பார், எவ்வளவு அழகாக உள்ளான் என்றார். எனக்கு இது எரிச்சலை உண்டாக்கியது. பின்பு அம்மா என்னிடம், உனக்கு பல கேள்விகள் இருக்கும், அதற்கெல்லாம் நான் பதில் சொல்கின்றேன், இப்பொழுது நீ அமைதியாக மட்டும் இரு. யாராவது கேட்டால் கூட, வெளிநாட்டிற்கு செல்லும் முன்பே அந்த பெண்ணுடன் பழக்கம் இருந்தது, பிறகு வந்து திருமணம் செய்து கொண்டேன், இப்பொழுது குழந்தையும் பிறந்து விட்டது என்று மட்டும் சொல். அது போதும், மற்றவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். எனக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. யார் அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு தகப்பன்? எதற்காக அந்த பெண்ணை எனக்கு அம்மா திருமணம் செய்து வைத்தார் என்று பல கேள்விகள் என் மனதை துளைத்து கொண்டிருந்தன. இருந்தாலும் இப்பொழுது கூட அம்மாவிடம் கோபப்பட வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. இப்படியே சில நாட்கள் வரை சென்றது. மனைவியை பார்ப்பதோ பாவமாக நினைத்தேன். இன்று வரை அவள் இருக்கும் அறைக்கு செல்லவே இல்லை. அம்மாவிடம் அதிகம் பேசவும் இல்லை. எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமலேயே அந்த வீட்டில் இருந்து வந்தேன். மனைவி மட்டும் அடிக்கடி அந்த குழந்தையை பார்த்து அழுது கொண்டிருப்பாள். என்னை பார்த்தால் அழுகையை நிறுத்திவிட்டு எனக்கு ஏதாவது வேலைகள் செய்ய வேண்டுமா என கேட்டு வருவாள். எனக்கு ஒன்று மட்டும் தெரிந்தது, கர்ப்பமாக இருக்கும் விஷயம் தெரிந்துதான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார் என் அம்மா என்று. இந்த விஷயம் சிறிது சிறிதாக ஊரில் உள்ளவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. என்னை அழைத்து திருமணம் செய்துவிட்டு வெளிநாடு சென்றிருந்திருக்கலாமே என்று அறிவுரை கூறினார் சிலர். சிலரோ பழக்கம் ஏற்பட்டாலும் அந்த பெண்ணை கைவிடாமல் கடைசி நேரத்தில் திருமணம் செய்து கொண்டாய் என்று பாராட்டவும் செய்தார்கள். அவர்கள் கூற கூற எனக்கு வெறுப்பாக தான் இருந்தது. ஏனெனில் அவர்கள் சொல்லும் எதுவுமே என்னால் நடந்ததல்ல. ஒரு கட்டத்தில் நான் பொறுமையை இழந்து போனேன். அடுத்தவன் குழந்தைக்கு நான் அப்பனாக இருக்க விரும்பவில்லை. இன்று இதற்கெல்லாம் ஒரு முடிவு தெரிய வேண்டும் என்று நினைத்தேன். நானும் கோபமாக வீட்டிற்கு செல்ல அங்கே அம்மா அந்த குழந்தையை வைத்து கொஞ்சி கொண்டிருந்தார். இது எனக்கு மேலும் வெறுப்பை உண்டாக்கியது. நானும் அம்மாவிடம் சென்று கோபத்துடன் கத்த ஆரம்பித்தேன். அம்மா, இதற்கு மேலும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. யாரோ ஒருவன் செய்த செயலுக்கு என்னால் பொறுப்பேற்க முடியாது என்று. என்ன நடக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை. நான் சொல்வதை கேளுங்கள். உடனடியாக அவளையும் அவளது குழந்தையையும் வீட்டை விட்டு துரத்தி விடுங்கள். இதற்கு மேலும் ஒரு நிமிடம் கூட அவளோடு என்னால் வாழ முடியாது. திருமணத்திற்கு முன்பே கண்டவனோடு ஊர் சுற்றிவிட்டு குழந்தையை வாங்கி கொண்டு அதற்கு நீதான் அப்பன் என்றால் என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கோபமாக கத்தினேன். இதை கேட்ட என் அம்மா முகமும் கோபத்தால் சிவந்து போனது. நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கன்னத்தில் வேகமாக ஓங்கி அறைந்து விட்டார். எங்கள் சத்தம் கேட்டு வெளியே வந்த என் மனைவி அம்மாவிடம் இருந்து குழந்தையை வாங்கி கொண்டு ஓரமாக நின்று அவளும் அழத் தொடங்கினாள். அம்மாவும் கோபத்திலிருந்து சற்று நிதானம் அடைந்து அவரும் உட்கார்ந்து தொடங்கினார். நான் அப்பொழுது வரை கோபமாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், எனது அம்மா என்னை அடித்து விட்டார். அதற்கு காரணம், எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து எங்கள் யாரையுமே அம்மா அடித்ததில்லை. எனக்கு சற்று பதட்டமாக இருந்தது. எதற்காக அம்மா இப்படி அழுகின்றார் என்று.
இருந்தாலும் அப்பொழுது நான் இருந்த மனநிலையில் இது அனைத்திற்கும் பதில்தான் தேவை என்றுதான் அமைதியாக இருந்தேன். சிறிது நேர அமைதிக்கு பிறகு என்னை அழைத்தார். நானும் அவரின் அருகில் செல்ல என் கைகளை பிடித்து, மகனே, என்னை மன்னித்து விடு. உனது சம்மதம் கேட்காமல் நான் உனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன். அது என் தவறுதான். ஆனால் இந்த குழந்தை வேறு யாருடையதோ அல்ல, நமது குடும்பத்தின் வாரிசுதான் என்றார்கள். எனக்கு ஒன்றும் புரியாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு அவராகவே பேச ஆரம்பித்தார். இவளை முதன்முறையாக உனது தம்பி உன் தங்கையின் கல்யாணத்தில் பார்த்துள்ளான். பார்த்த உடனேயே இருவருக்கும் பிடித்துவிட்டது. பார்க்கும் இடங்களில் எல்லாம் இருவரும் பேசுவதுமாக இருந்தது. நீ வெளிநாட்டிற்கு சென்ற பிறகு விடுமுறைக்கு வந்த உன் தம்பி இது குறித்து என்னிடம் பேசினான். அந்த பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்திருந்ததாகவும் கூறினான். நானும் சரி என்று சம்மதித்து அவர்களின் வீட்டிற்கு சென்று பேசினேன். அவர்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதம்தான். பிறகு நான் தான் நீ வந்த பிறகு உனக்கு திருமணத்தை முடித்துவிட்டு பிறகு தம்பியின் திருமணத்தை செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்தேன். இதை பற்றி தம்பியிடம் கூற அவனும் மறுப்பேதும் கூறவில்லை. அதன் பிறகு விடுமுறை முடிந்து அவன் கல்லூரிக்கு சென்று விட்டான். அப்படி சென்ற சில நாட்களில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்றில் குளிப்பதற்காக சென்றுள்ளான். அப்பொழுது ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் உனது தம்பி அடித்து செல்லப்பட்டுள்ளான். இதை பார்த்த நண்பர்கள் பயந்து போய் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. சொன்னால் எங்கே தங்களுக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்று உண்மையை மறைத்து விட்டனர். கல்லூரியில் இருந்து சில நாட்கள் காணாததால் அவனை கல்லூரிக்கு வரும்படி கடிதம் அனுப்பினர். கடிதத்தை பார்த்து பதறிப்போன நானும் உடனடியாக சென்று கல்லூரி நிர்வாகத்திடம் விசாரித்தேன். அவர்கள் 1 மாதமாக உங்கள் மகன் கல்லூரிக்கு வரவில்லை என்று கூறினார். பிறகு நானும் அவனும் நண்பர்களை விசாரிக்க அப்பொழுது கூட அவர்கள் உண்மையை சொல்லவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் பதறிப்போய் பிறகு காவல்துறையிடம் புகார் அளித்தேன். எங்கே இதை பற்றி உன்னிடம் சொன்னால் நீயும் பதட்டப்படுவாய் என்று உன்னிடம் எதுவும் கூறவில்லை. 2 நாள் கழித்து காவல் நிலையத்தில் இருந்து அழைத்தனர். நானும் சென்று பார்க்க அங்குதான் அந்த அதிர்ச்சியான தகவலை தெரிவித்தனர். உங்களது மகன் வேறொரு ஊரில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு கரை ஒதுங்கியுள்ளான். அவனது உடலை கைப்பற்றி விசாரிக்க தொடங்கியுள்ளனர். அப்பொழுது புகார் எதுவும் செய்யப்படாததால் அவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரின் உடலை சிறு நாட்கள் வரை காத்திருந்து யாராவது வாங்க வருவார்களா என்று வைத்திருந்தனர். யாரும் உடலை உரிமம் கோரி வராததால் அனைத்தையும் முடித்துவிட்டு அடக்கம் செய்து விட்டனர். அடக்கம் செய்யும் பொழுது எடுத்த புகைப்படம் தான் இது. உங்களின் மகனா என்று பாருங்கள் என புகைப்படத்தை என்னிடம் காண்பிக்க நான் அதிர்ந்து போனேன். காரணம் அது உனது தம்பிதான். எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. வெகு நேரமாக அங்கேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். பின்பு அவர்கள் கூறிய ஊருக்கு சென்று விசாரித்தேன். அவர்களும் உனது தம்பிதான் என்று அடையாளம் காண்பித்தனர். கடைசியாக அவனது முகத்தை பார்க்க கூட எனக்கு கொடுத்து வைக்கவில்லை. அவனை அடக்கம் செய்த இடத்தை மட்டும் பார்த்து வந்தேன். ஊருக்கு வந்த பிறகு என்னால் எதுவும் சரிவர செய்ய முடியவில்லை. பிறகு மனதை கல்லாக்கி கொண்டு இது பற்றி பெண்ணின் வீட்டாரிடம் பேசிவிடலாம் என்று முடிவு செய்து அவர்களின் வீட்டிற்கு சென்று விஷயத்தை தெரிவித்தேன். அங்கேதான் எனக்கு இன்னொரு அதிர்ச்சியான செய்தி கிடைத்தது. விடுமுறைக்கு வந்த உன் தம்பி அவளிடம் இருந்து காதலால் இருவருமாக சேர்ந்து தவறு செய்து விட்டார்கள். அதனால் ஒரு கரு உண்டாகி அவள் 4 மாத கர்ப்பமாக இருப்பதை தெரிவித்துக் கொண்டனர். எனக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. உனது தம்பியால் ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கை வீணாவதை நான் விரும்பவில்லை. அது மட்டுமல்லாது நமது குடும்பத்தின் வாரிசுதான் அவளின் வயிற்றில் வளர்கிறது. அவளும் நல்ல பெண்தான். சில நாட்கள் வரை யோசித்து உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவை எடுத்தேன். முதலில் அந்த பெண்ணும் சம்மதிக்கவில்லை. பிறகு நானும் அவளின் வீட்டில் உள்ளவர்களும் பேசி சம்மதிக்க வைத்தோம். பிறகு யாருக்கும் தெரியாமல் அந்த பெண் மருத்துவரிடம் சிகிச்சை மேற்கொண்டு வந்தோம். பிறகு 3 மாதங்கள் கழித்து உன்னையும் அவசரமாக வரவழைத்து திருமணத்தை செய்து முடித்தோம். அன்று கூட உன்னிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடலாம் என்றுதான் எனது அறைக்கு வளைத்தேன். ஆனால் நீதான் வரவில்லை. இவ்வளவு சீக்கிரம் குழந்தை பிறக்கும் என்று எங்களுக்கும் தெரியாது. இந்த விஷயம் எங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உன் தங்கைக்கு கூட தெரியாது. உன்னை போலவே அவளும் தம்பி கல்லூரியில் படித்து வருகிறான் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கின்றாள். உன் தம்பி இறந்தது யாருக்கும் தெரியாது. உன் தம்பி நினைவாக இப்பொழுது இருப்பது இந்த குழந்தைதான். எனது குழந்தையை பார்த்து அழுது கொண்டிருந்தார். இதை கேட்டதும் என்னால் துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கீழே விழுந்து அழுது துடித்தேன். ஏனெனில் எனது தம்பியின் மேல் அவ்வளவு பாசமாக இருந்தேன். நான் அழுவதை பார்த்த அம்மாதான் எனக்கு ஆறுதல் கூறினார். நடந்தது நடந்துவிட்டது. இனிமேல் உனது தம்பியின் நினைவாக நீ இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும். அந்த பெண்ணையும் கைவிட்டு விடாதே. உனது தம்பியால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை அழிந்ததாக இருக்கக்கூடாது. அதையும் நினைத்துப்பார். இறந்தவன் வரப்போவதில்லை. ஆக வேண்டிய வேலைகளை பார்ப்போம் என்று அம்மா கூறியது எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. நான் தான் அம்மாவை இவ்வளவு நாள் தவறாக நினைத்து கொண்டேன். முதன்முறையாக அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியது.
நானும் என் மனைவியின் அருகே சென்று அவளிடம் இருந்து குழந்தையை வாங்கி பார்த்தேன். அப்பொழுது கூட என்னையும் அறியாமல் கண்ணீர் துளிகள் தான் வந்தது. இப்பொழுதும் எனக்கு மனைவியின் மேல் எந்த கோபமும் இல்லை. அம்மாவின் மேலும் கோபம் இல்லை. சொல்ல போனால் அம்மா செய்தது சரிதான் என்ற மனதார நினைத்தேன். என் மனைவியின் அனைத்தையும் சிறிது சிறிதாக மறந்து என்னுடன் அன்பாக இருக்க ஆரம்பித்தாள். என் மனைவியும் அனைத்தையும் மறந்து சிறிது சிறிதாக என்னுடன் அன்பாக இருக்க ஆரம்பித்தாள். எங்களின் அன்பிற்கு அடையாளமாக 2 குழந்தைகள் பிறந்தது. அந்த குழந்தையையும் என் குழந்தையை விட அதிகமாகவே பாசம் காட்டி வளர்த்து வருகிறேன். இப்பொழுது வரை இந்த விஷயம் எங்கள் சிலரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. என் பெயர் கார்த்திக். எனக்கு 24 வயதாகிறது. நான் சென்னையை சேர்ந்தவன். இது எனக்கு ரயில் பயணத்தில் ஒரு பெண்ணிற்கும் இடையில் நடந்த சம்பவம். விடுமுறை காலம், ஒரு சாதாரண சந்திப்பு. ஆனா அந்த 2 நாளில் என் வாழ்க்கையே மாறி போச்சு. இது ஒரு உண்மை அனுபவம். நான் பார்க்க மாநிலத்தில் 6 அடி உயரம் உடையவன். என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் எனது உண்மை வயதை விட கூடுதல் என்று நினைப்பார்கள். அப்படிதான் என்னுடன் வந்த அந்த பெண்ணும் நினைத்தாள். அவள் பெயர் ராதிகா. அவளுக்கு 35 வயது. என்னை விட 10 வயது பெரியவள். மாநிலத்திற்கும் வெள்ளைக்கும் இடைப்பட்ட நிறம். அவளின் உடல் அமைப்பு பார்ப்பவர்கள் எல்லாம் தன் பக்கம் கவரக்கூடிய வகையில் இருக்கும். சேலையாக இருந்தாலும் சுடிதாராக இருந்தாலும் அவளுக்கு எடுப்பாக இருக்கும். இப்பொழுதும் இளம் வயது பெண்களுக்கு நிகரான ஒப்பனை செய்து கொள்வதிலும் கடலை போடுவதிலும் நல்ல அனுபவமுடையவள் போலவே நடந்து கொள்வாள். அதுதான் நான் அவளை ரசிப்பதற்கு காரணமாக அமைந்தது. அவளை முதலில் ஒரு சுற்றுலா பயணத்தில் பார்த்தேன். முதல் நாளில் சாதாரணமாக தெரிந்த அவள் பயணம் முடியும் நாட்களில் என்னிடம் லேசாக மணி கேட்பது, அடுத்து எங்கு செல்வோம் என்ற பயண விவரங்களை கேட்டாள். பிறகுதான் புரிந்தது அவள் என்னை விரும்புகிறாள் என்று. சரி என்று நானும் பேச்சு கொடுக்க துவங்கினேன். அவள் மட்டும்தான் அந்த பயணத்தில் தனியாக வந்திருந்தாள். உறவினர்கள் யாரும் இல்லை. அது என்னை மேலும் அவளிடம் நெருங்க நல்ல வாய்ப்பை அளித்தது. பயணத்தின் இடையில் அவள் கொண்டு வந்த உணவை என்னுடன் பகிர்ந்து கொண்டாள். மற்ற நேரங்களில் பயண இடைவேளையில் ரயில் நிறுத்தும் பொழுது உணவகத்தில் உணவை வாங்கிக் கொள்வோம். அந்த பயணம் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேச பயணம். 2 நாட்கள் உள்ளடங்கிய பயணம். சுற்றுலா முடிந்து அவளிடம் நெருக்கமாகலாம் என நினைத்து இருந்த எனக்கு அவளின் திட்டம் புரியாமலே இருந்தது. சுற்றுலா செல்லும் ரயிலில் நான் கடைசி சீட்டில் அமர்ந்திருந்தேன். அவள் எனக்கு முன் சீட்டில் ஒரு பாட்டியுடன் உட்கார்ந்து இருந்தாள். நாங்கள் இருவரும் ஜன்னல் ஓரம் இருந்ததால் எங்கள் நடவடிக்கையை அந்த பாட்டி கவனிக்கவில்லை. ரயிலில் ஊருக்கு திரும்பி வரும் சமயம் நான் பகலில் பயணத்தின் இடையிலேயே தூங்கியதால் இரவில் விரைவில் தூக்கம் வரவில்லை. எனது அருகில் உள்ள அனைவரும் தூங்கிவிட்டனர். நானும் தூங்கலாம் என்று நினைக்கும் போது அவள் மல்லிகைப்பூ வாசம் என்னை திக்குமுக்காட செய்தது. என்னடா இது வேறு என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவள் கை மெதுவாக தூக்கத்தின் போது தெரியாமல் படுவது போல என் மேல் பட்டது. நானும் வெள்ளம் திங்க கசக்குமா என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன். சரி, வந்த வரைக்கும் லாபம் என்று எண்ணி மெதுவாக அவள் சீட்டின் அருகில் அவள் கை மீது என் கை வைத்தேன். அவள் எதுவும் சொல்லாமல் இருந்தது எனக்கு மேலும் துணிவை தந்தது. அவள் மீது வியர்வையுடன் சேர்ந்த மஞ்சள் வாசம் வந்தது. அந்த வாசம் என்னை ஏதேதோ பண்ணியது. அந்த இரவு அழகான பயணமாக இனிய நினைவாகவும் இருந்தது. பயணம் முடிகையில் இருவரும் தொலைபேசி எண்களை மாற்றிக்கொண்டோம். அவளுக்கு தோன்றும் போது எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்வாள். முதல் முறை அவளை தொடர்பு கொண்ட போது நேராக வீட்டிற்கு வர சொன்னாள். ஆனால் நான் அன்று அப்படி இருப்போம் என்று எண்ணவில்லை. சாதாரணமாக வரவேற்று காப்பியுடன் துவங்கினோம். என்னை பற்றி கேட்டாள். நான் கல்லூரி படிக்கும் போது யாருடனும் நெருங்கி பழகியது உண்டா என்று கேட்டாள். நானும் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நான் நன்றாக படிக்கும் மாணவன் என்று. அதே நேரத்தில் ஒருவரை பிடித்திருந்தால் ரசிக்க மட்டும் செய்வேன் என்றும் கூறினேன். அதற்கு அவள், நான் தான் பார்த்தேனே, ரயிலில் நான் தூங்குகிறேன் என்று நினைத்து என்னை என்னெல்லாம் பண்ணின அப்படின்னு சொன்னாள். எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. பிறகு அவளின் வாழ்க்கை பற்றி கேட்டபோது, கல்லூரி முடித்தவுடன் அவசரமாக உறவினர் ஒருவருக்கு மனமுடித்து வைத்து விட்டதையும், அவரும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதை விட சொத்து சேர்ப்பதில் குறியாக இருப்பதாலும் அவள் பெற்றோர் நல்ல இடம் என்று கூறி அவளை திருமணம் செய்து வைத்து விட்டதையும் கூறி அழுதாள். நானும் அவளை தேற்ற முயற்சி செய்த போதுதான் கூறினாள், என் கணவர் குழந்தை பெற்றுக்கொள்ள மட்டும்தான் என்னை பயன்படுத்தினார். நான் ஒரு பெண், எனக்கும் உணர்வுகள் உண்டு என்பதை அறியவில்லை. கர்ப்ப காலத்தில் கூட என்னை அவர் தொடவில்லை. குழந்தைகள் பிறந்த பிறகு சொல்லவா வேண்டும், இரவில் அவர் மீது என் கை அல்லது கால் போட்டால் கூட எரிந்து விழுவார் என்று அவள் நிலையை கூறினாள். அதை கேட்க மிகவும் கவலையாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு கோரிக்கையை அவள் என்னிடம் வைத்தாள். நான் உன்னை முழுவதும் நம்புவதாலே உன்னுடன் பழகுகிறேன் என்றும் அவளுக்கு வேண்டியதை நிறைவேற்றவும் வேண்டினாள். இதையெல்லாம் கேட்டதும் எனக்கும் மனதிற்குள் அவளுடன் அவ்வாறு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. நானும் பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டதே என்று எண்ணி அவளை அணைத்து நெற்றியில் முத்தம் கொடுத்தேன். பிறகு அவளும், நான் இன்று மாலை வரை உனக்குதான்,
இனி நான் நீ ஆட்டி வைக்கும் பொம்மை. அவ்வளவுதான், எனக்கு என் பல நாள் கனவு நிறைவேற வேண்டும் என்று அவள் தன் எதிர்பார்ப்பை தெரிவித்தாள். ஒரு அரை மணி நேரம் உல்லாசமாக இருந்துவிட்டு பிறகு இருவரும் காலை உணவை சாப்பிட்டோம். அவள் கணவர் அடிக்கடி வேலை காரணமாக வெளியூர் செல்வதால் நாங்கள் அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ என் கணவர் வந்து விடுவார், நீ போயிட்டு நாளைக்கு வா என்று சொன்னாள். சரி, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன். அடுத்த நாள் எப்போ வரும் என்று இரவு முழுவதையும் ஏக்கத்தோடு கழித்தேன். காலை 9 மணி ஆனது. நான் அவள் வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தேன். அவள் கணவர் வேலைக்கு சென்றதும் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். அவள் வேலைக்கு செல்லாமல் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்வாள். இனிதே இவ்வாறு எங்கள் உறவு தொடர்ந்தது. அப்போது நன்கு தயாராகி என்னை வரவேற்பாள். முதலில் குடிப்பதற்கு டீ அல்லது காபி, சில நேரங்களில் குளிர்பானத்துடன் துவங்கும். சில கொஞ்சல்கள் மற்றும் சில கெஞ்சல்கள் இருக்கும். இருந்தாலும் நான் கேட்டது அவள் மறுத்ததே இல்லை. நான் அவளை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவளின் கணவர் அவளை 2 குழந்தைகள் பிறந்த பிறகு சுத்தமாக கண்டுகொள்வதே இல்லை. அதனால்தான் தன் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை அதனை யாரிடமும் சொல்லாமல் மன அழுத்தத்திற்கு ஆளானதையும் கூறுவாள். என்னை உனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். என்னடி இப்படி கேட்கிறார்? பிடிக்காமல் தான் இவ்வளவு தூரம் நீ கூப்பிட்டதும் வந்திருக்கிறனா? உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, நீ என் தேவதைடி செல்லம் என்று கூறி அவளை அணைத்து முத்தம் கொடுத்தேன். அன்று அவளுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதையெல்லாம் ஒன்றொன்றாக கேட்டு நிறைவேற்றி வந்தேன். அவளும் கல்யாணம் ஆனதிலிருந்து நீ என் வாழ்க்கையில் வந்த அப்புறம் தாண்டா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என்று கூறினாள். அவள் கணவர் வேலை காரணமாக வெளியூர் போகும் சமயங்களில் 2 அல்லது 3 நாட்கள் ஒன்றாக இருப்போம். அப்போது அவள் குழந்தைகளை அவள் அத்தை வீட்டில் விட்டு விடுவாள், எங்கள் உறவுக்கு தொந்தரவாக இல்லாமல் இருப்பதற்கு. பிறகு நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். மதிய உணவு இடைவேளை வரை இது நடக்கும். பிறகு அவள் கையால் உணவருந்தி விட்டு நானும் வந்து விடுவேன். அவளும் அன்றாட வேலைகளை பார்க்க சென்று விடுவாள். இப்படி இருக்க ஒரு நாள் எங்கள் உறவு பற்றி அவள் கணவனுக்கு தெரிந்து பெரிய பிரச்சனையாகிவிட்டது. முடிஞ்ச அளவு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். இது ஒரு வாழ்க்கை அனுபவம். யாரையும் பின்பற்றி சொல்லவில்லை. போன நாட்கள் திரும்பி வராது. ஆனால் வரப்போற நாட்களை நாம் தான் அழகாக மாற்ற வேண்டும் என்று இருவரும் பேசி ஒரு முடிவெடுத்து இருவரும் பிரிந்து விட்டோம்.